வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு அப்புறம் பலருக்கும் ஒரு பயம் இருக்கும். நடக்கும்போது தடுமாறிடுவோமோ, கால் பலம் குறைஞ்சிடுச்சே, ஒரு முறை விழுந்தா மீண்டும் வர முடியுமா? இந்த பயம் சாதாரணம் இல்லை. ஏன்னா வயசு அதிகரிக்கும் போது உடலில் மசில் ஸ்ட்ரென்த் குறையும், பேலன்ஸும் குறையும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அதிகரிக்கும். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, சில எளிய எக்ஸசைஸ்களை தினமும் 10 முதல் 15 நிமிடம் செய்தாலே 60 வயசுலையும் நீங்க ஸ்டெடியா நடக்கலாம், 70 வயதிலையும் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம், 80 வயதிலையும் பிறரை நம்பாமல் இருக்கலாம். இன்னைக்கு வீடியோல மூத்த குடிமக்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 முக்கிய எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், கால் பலத்தை அதிகரிக்கும், விழும் அபாயத்தை குறைக்கும், மூட்டு வலியை கட்டுப்படுத்தும், உடம்புக்கு கான்ஃபிடென்ஸ் தரும். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் வயதானவர்களுக்கு தடுமாற்றம் வருகிறது? இதை நீங்க நினைச்சு பார்த்தது உண்டா? பலரும் நினைப்பது வயசாகிடுச்சு, அதனால தான் நடக்க முடியல. ஆனா உண்மையில் காரணம் என்ன தெரியுமா? அதுக்குன்னு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. மசில்ஸ் வீக்னஸ், விட்டமின் டி குறைவு, கால்சியம் குறைபாடு, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், லாக் ஆஃப் மூமெண்ட், அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பது, அதிகம் நேரம் படுத்திருப்பது, பேலன்ஸ் ட்ரைனிங் இல்லாதது. 60 வயசுக்கு அப்புறம் உடல் இயங்கணும், இல்லைன்னா மசில்ஸ் லேசி ஆகிவிடும். உடம்பு ஒரு மிஷின் மாதிரி, நீங்க பயன்படுத்தினாதான் நல்லா வேலை செய்யும், பயன்படுத்தலைனா துருப்பிடிக்கும். அதனால தான் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். உங்க உடலை பலமா வச்சுக்கிறதுக்கு 4 எளிமையான எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நிறைய பேர்னால, வயதானவர்களால நடைப்பயிற்சி செய்ய முடியாது. சிலர் நடைப்பயிற்சி செய்து செய்து அவங்களுடைய மூட்டுகள் ரொம்பவே தேஞ்சு போயிடும். ஸோ அதுக்காகத்தான் நடக்க முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய சிறந்த 4 உடற்பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுடைய கால்களை பலமாக்கும், ஸ்ட்ரென்த்தாக்கும். நீங்கள் எளிமையாக நடக்கிறதுக்கு இந்த 4 எக்ஸசைஸ் உதவும். இதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, சேர் சிட் டு ஸ்டாண்டு தாங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்க உட்கார்ந்து எந்திரிக்க போறீங்க. இதுக்கு ஒரு அருமையான ஒரு சேரை எடுத்துக்கிறங்க. அந்த சேர்ல அழகா உட்கார்ந்துக்கிறங்க. ஸோ நல்லா உட்கார்ந்துட்டு மெதுவாகவே எந்திரிச்சு நிற்க போறீங்க. இந்த எக்ஸசைஸ் மெதுவா செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இது வயதானவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாவே போதும், உங்களுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமாயிரும். இதனால் உங்கள் தொடையில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த முட்டுக்கால் வலி எல்லாமே சரியாயிரும். உங்களுடைய முட்டு பகுதிகள் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். வாக்கிங் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வாக்கிங் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு சிறந்த எக்ஸசைஸாக இருக்குது. இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு உறுதியான சேரை எடுத்துக்கிறங்க, நேராக உட்காருங்க, கைகளை பயன்படுத்தாமல் மெதுவாக எழுந்து நிற்கவும், மீண்டும் மெதுவாகவே உட்காரவும். இதை நீங்கள் 10 முறை செய்தால் போதும். முதல் நாள் கஷ்டமாக தாங்க இருக்கும், ஆனால் 2 வாரத்தில் பெரிய மாற்றம் தெரியும். ஸோ மாற்றம் ஒன்றுமே மாறாதது. ஸோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தான் உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இதனால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா, காலில் பலம் அதிகரிக்கும், முட்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நடக்கும்போது தடுமாறுறது குறைய ஆரம்பிச்சிடும். தினசரி வேலைகளை நீங்கள் எளிமையாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது கவனிக்க வேண்டியது, திடீர்னு எழுந்து நிற்கும் போது வலி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துட்டு சிறிது நேரம் கழித்து நீங்கள் செய்யலாம். மெதுவாகவே செய்யுங்க. அந்த மாதிரி மெதுவாகவே பொறுமையாகவே செய்யுங்க. முதல்ல செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக செய்யுங்க. இது சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி தோன்றலாம், ஆனால் இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். பிசியோதெரபிஸ்டுகள் கூட இந்த ஒரு எக்ஸசைஸ் தான் வயதானவர்களுக்கு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸ், இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, ஹீல் டு டோய் வாக் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமானது. பல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நல்லாவே ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாமல் தடுமாற்றமாக இருந்தவர்களை நல்லாவே நடக்க வச்சிருக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு காரணம் பேலன்ஸ்
ட்ரைனிங் தாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்கள் கால்களை நல்லாவே பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது வந்து ஒரு கயர் மீது நீங்கள் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கலாம். ஒரு காலுக்கு முன்னாடி ஒரு கால் வச்சு நடக்கலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு செவர் இருக்குல்ல, வீட்டு செவரையோ இல்லை சேரையோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நீங்கள் விழுகாமல் செய்யணுங்கிறதுக்காக ஒரு காலை வந்து ஒரு காலுடைய ஹீல் இன்னொரு காலில் ஓட டோயை வந்து தொடுற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஒரு கால் முன்னாடி இன்னொரு கால் முன்னாடி, நம்ம அந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து ஒரு கயர் மீது நடந்தால் எப்படி நடப்பீங்க, ஸோ அந்த மாதிரி இமேஜின் வச்சு நடங்க. 10 to 15 ஸ்டெப்பு நீங்கள் நடங்க முதல்ல. அதுக்கப்புறம் நாள் போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லாவே பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய பிரெயின் மூளைக்கு வந்து இது நல்ல ஒரு கோஆர்டினேஷனை கொடுக்கும். இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்கள் பிரெயின் மற்றும் பாடிக்கு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். விழுங்குற அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பத்தில் நீங்கள் சுபத்தை பிடிச்சிட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிடிக்காமலே செய்யுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். உங்களுக்கு வாக்கிங் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக இருக்குது. அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னன்னா லெக் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய இடுப்பு மற்றும் தொடை பகுதி மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பயன்படுது. வயதானவர்களுக்கு இடுப்பு பகுதி ரொம்பவே வீக்காக இருக்கும். அதனால தான் நடக்கும்போது அவங்க அந்த விழுகிற மாதிரியான அபாயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். சேர் இல்லைன்னா சுவரை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறீங்க. ஒரு காலை மெதுவாக சைடாக தூக்குங்க. ஒரு காலை மெதுவாக சைடாக தூக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறக்குங்க. அடுத்து மற்றொரு கால், அதையும் இதே மாதிரி செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு காலையும் மாற்றி மாற்றி 10 முறை நீங்கள் செய்யுங்க. ஸோ இது செய்கிறதுனால உங்களுடைய அந்த இடுப்பு பகுதி நல்லாவே ஸ்ட்ரென்த் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வாக்கிங் வந்து நடக்கும்போது நல்லா ஸ்டெடியாக நீங்கள் நல்லா ஸ்டாண்டர்டாக நடக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து உங்களுடைய லோயர் பாடியும் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். பேலன்ஸ் உங்கள் உடல் முழுக்க வந்து இம்ப்ரூவ் ஆக்கப்படும். ஸோ இதை செய்யும்போது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திடீர்னு காலை தூக்காதீங்க. பெயின் இருந்துச்சுன்னா இந்த செய்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் சிறிது நேரம் சென்று செய்யுங்க. ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க, ரொம்பவே மெதுவாகவே செய்ய ஆரம்பிங்க. அடுத்து நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய குதிகால் பகுதி, பாதம் அங்கே வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுக்கு இது பயன்படுது. அதாவது ஆங்கிள் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பயன்படுது. பல சீனியர்ஸ்க்கு என்னன்னா ஆங்கிள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இதனால பேலன்ஸ் பிரச்சனை வரும். ஸோ இதனால தான் நம்ம இந்த எக்ஸசைஸை செய்ய சொல்கிறோம். இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னா, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஒரு சேரை வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு ஸோ உங்களுடைய கால் பகுதிகளை மேலே தூக்கிட்டு 3 செகண்ட் வந்து ஹோல்டு செஞ்சு வச்சுக்கிறங்க. இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த படத்தில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. மீண்டும் உங்களுடைய கால் விரல்களை தரையில் வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி 15 முறை வந்து நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியே ரிப்பீட் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால உங்களுடைய அந்த ஆங்கிள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தப்படும். பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே சரியாகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நடை வந்து கிடைக்கும். வாக்கிங் ஸ்பீடு அதிகரிக்கும். இந்த எக்ஸசைஸ் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸுங்க. நீங்கள் இது சாதாரணமாக எண்ண வேண்டாம். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யுங்க. இந்த எக்ஸசைஸை வந்து சேரை பிடிச்சிட்டு நின்று செய்ய முடியலன்னா சேரில் உட்காந்து இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நீங்கள் இப்படியும் செய்யலாம். எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிப்பான சில விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் முக்கியமான குறிப்புங்க, நல்லா கவனிங்க. எம்டி ஸ்டொமக்கில் எக்ஸசைஸ் செய்யாதீங்க. கொஞ்சமாவது லைட்டானது ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பவே வீக்காக இருப்பீங்க, 60 வயதை கடந்தவர்கள். அதனால தான் எம்டி ஸ்டொமக்கில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வயதான காரணத்தினால நம்ம வந்து வெறும் வயிற்றில் பண்ணாமல் ஏதாவது ஒரு லைட்டான ஒரு அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தண்ணி குடிக்கவே மறக்காதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக
அது டெய்லி நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். தண்ணி குடிப்பீங்க, ஆனால் குறைவாக தான் குடிப்பீங்க. ஏன்னா அந்த தாகம், அந்த ஃபீல் வந்து குறைஞ்சிருக்கும் வயதானவர்களுக்கு. அதனால குடிக்காமே விட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறோம். ஸோ தண்ணி 2.5லேருந்து 3 லிட்டரு ஒரு நாளைக்கு தேவை. அப்போ தான் உங்கள் உடல் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். உங்கள் உடல் ஹைட்ரேட்லேயே இருக்கணும். தண்ணி ரொம்பவே முக்கியம். அடுத்து எந்த ஒரு விஷயமே வந்து சடனாக செய்யாதீங்க. மெதுவாக செய்யுங்க. ஸோ எக்ஸசைஸுமே வந்து மெதுவாகவே செய்யுங்க. ரொம்ப ஸ்பீடாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்யாதீங்க. மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அடுத்து ஸ்பீடு ஏற்றிக்கிறங்க. அடுத்து டெய்லி செய்யுங்க. இது ரொம்பவே முக்கியம். ஒரு நாள் விட்டு செஞ்சு ஒரு நாள் விட்டு அப்போலாம் செஞ்சால் ரிசல்ட் கிடைக்காது. டெய்லி செய்யுங்க. அடுத்து நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்பவே அவசியம்ங்க. அப்பதான் உங்களுடைய மசில்ஸ் ரெக்கவரிக்கு ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும் இரவு நேரத்தில். ஸோ 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த எக்ஸசைஸுடன் சேர்த்து சில முக்கியமான உணவுகள் கண்டிப்பாக வயதானவர்களுக்கு தேவை, அவசியம். ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கிறீங்க. முட்டை, பாதாம், கீரை, பால், கொள்ளு, உளுந்து, வாழைப்பழம், சர்க்கரைவள்ளி கிழங்கு, இது எல்லாமே மசில் ஸ்ட்ரென்த்தையும் போன் ஸ்ட்ரென்த்தையும் அதிகரிக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு பயன்படும். ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் நண்பர்களே, 60 வயசு ஆனதுனால வாழ்க்கை வந்து முடிஞ்சிடல. உடம்ப கவனிச்சா இன்னும் பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த 4 எக்ஸசைஸை தினமும் செய்ய ஆரம்பிங்க. சில வாரங்களிலே உங்களிடையே நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.